நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிஸியா இருக்கியா? முதல்ல ஃபோன் அடிச்சப்போ எடுக்கல. இல்லை இப்போ ரெக்கார்டிங்கில் இருந்தேன். வேணும்னா நான் அப்புறம் கூப்பிடவா? இல்லை பரவாயில்ல, இப்போ முடிஞ்சிடுச்சு. அப்புறம் அப்புறம் என்ன சொல்லு. என்ன சொல்லணும்? என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. குரல் ஒரு மாதிரியா இருக்கு, என்னன்னு சொல்லு. இல்லையே, நல்லா தானே இருக்கேன். பொய் சொல்லாத, என்னமோ சரியில்லை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியாத உன்னை பத்தி? என்ன தெரியும்? நீ பேசுறதுலே தெரியுது ஏதோ சரியில்லைன்னு. ஆமாம், 4 வார்த்தை பேசணுன்னே உனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சா? 4 வார்த்தையெல்லாம் எதுக்கு? நீ ஒரு ஹலோ சொல்றத வச்சே என்னால சொல்ல முடியும். சும்மா சீன் போடாத மீனாட்சி, உண்மையாக பேசு. சாரி மீனாட்சி. பேச பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. இல்ல ஏதாவது வேலை இருந்தா அப்புறம் பேசுறேன்னு சொல்லு. அதை விட்டுட்டு உன்னோட டென்ஷன்லாம் என்கிட்ட காட்டாத, புரியுதா? சாரி மீனாட்சி. நீ சாரி சொல்றதுக்காக இதை சொல்லல. நீ நார்மலா இல்லைன்னு எனக்கு தெரியுது, அது உனக்கும் தெரியுது. அப்புறம் கேட்டா ஒன்னும் இல்லைங்கிற. நீ இது வரைக்கும் போன்ல எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியாதா? நான் ஒரு வார்த்தை முடிக்கிறதுக்குள்ள பட்டு பட்டுன்னு பட்டாசு மாதிரி 10 கவுண்டர் அடிப்ப, 2 ஜோக் சொல்லுவ. இன்னைக்கு நீ ஏனோ தானோன்னு பேசினா எனக்கு தெரியாதா? இல்லை மீனாட்சி, வேலையில் ஒரு சின்ன டென்ஷன், அதான். என்ன பிரச்சனை? இல்லை, ஃப்ரெண்டு ஒருத்தன் திடீர்னு லீவ் போட்டான். அவன் பண்ண வேண்டிய லைவ் ஷோவை என்ன பண்ண சொன்னாங்க. அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஏன் மற்றவங்க பண்ணும்போது தப்பு வராதா? அப்படி இல்லை, நான் லைவ் பண்ணி ஒரு 5-6 மாதம் ஆச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்கு. அதனால ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன மாதிரி ஒரு சீனியர் இப்படி சின்ன சின்ன மிஸ்டேக்லாம் பண்ணா நல்லா இருக்காதுல்ல. ஏன் அப்படியாச்சு? வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை, அந்த டென்ஷன்லேயே ஷோவுக்கு வந்தேன், அதான். என்ன பிரச்சனை? அதை நான் அப்புறம் சொல்கிறேனே. எல்லா விஷயத்தையும் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறவன் நீயே இப்படி டென்ஷன் ஆனா எப்படி? உன் ஸ்பெஷாலிட்டியே பெரிய பெரிய பிரச்சனையே ஈஸியா எடுத்துக்கிறது தான். உண்மையை சொல்லணும்னா எல்லா விஷயத்தையும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறவனா. நான் இன்னைக்கு லைட் ஹார்ட்டடா சில விஷயங்களை ஏத்துக்கிறேன்னா அது உன்னால வந்த மாற்றம் தான். நீ என்னடனா இப்படி சொல்ற? உனக்கு தெரியாதது இல்ல, எந்த ஒரு பிரச்சனையும் ஈஸியா எடுத்துக்கிட்டா அதுக்கு சொல்யூஷனும் ஈஸியா கிடைச்சிரும். அதை விட்டுட்டு அந்த பிரச்சனைய ரொம்ப சீரியஸா யோசிச்சா டென்ஷனா தான் இருக்கும். பர்சனல் டென்ஷனை வேலை நேரத்துல சுமந்துட்டு இருக்காத. அது நீ செய்யற வேலையை மட்டும் இல்ல, உன்னையும் பாதிக்கும். இட்ஸ் ஓகே, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப டென்ஷனா இருந்தா லீவ் சொல்லிட்டு எங்கேயாவது வெளியே போயிட்டு வா, மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். இல்லனா வீட்டுக்கு போய் நல்ல ஒரு தூக்கத்தை போடு, டென்ஷன் கம்மியாயிடும். உன் மூடு மாறுற மாதிரி
வேற ஏதாவது நான் தரவா? நீ என்ன தருவ? நிஜமா புரியல? நிஜமா புரியல. இல்ல, வழக்கமா போன்ல பேசுறப்போ நீதான் வேணும் வேணும்னு கேப்ப. இன்னைக்கு நான் வேணுமான்னு கேட்டா என்னன்னு கேக்குற? இல்ல நடிக்கிறியா? நான் என்ன கேட்டேன்னு உனக்கு புரியலையா? ஓ அதுவா, சரி கொடு. போடா. அதை இப்படியா இன்ட்ரெஸ்டே இல்லாம கேப்ப? நீ போய் ரிலாக்ஸ் பண்ணு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். ஏய் பரவாயில்ல, பேசலாம். நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா தான் இருக்கேன்னு போய் சொல்லாத. எல்லாரும் எப்பவும் ஒரே மூட்ல ஜாலியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது எனக்கும் தெரியும். இந்த மாதிரி நேரங்கள்ல நான் அப்புறம் பேசுறேன்னு ஒரு மெசேஜ் பண்ணு, இல்ல போன் எடுத்து நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லு. நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன். சாரி மீனாட்சி. அதெல்லாம் எதுக்கு? சில சமயம் தனியா இருக்கணும்னு தோணும், அதுல தப்பு ஒண்ணும் இல்ல. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாய். உங்களை ஓகே சொல்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவ எனக்கு உருகி உருகி எழுதின உன்னதமான காதல் கடிதங்கள்